ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயின் வந்து ஒரு பாரில் வேலை செய்கிறா. அவன் என்ன பண்ணுறான்னா ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி போகும்போது அவள் பின்னாடியே ஒருத்தன் வரான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கலான்னு இருக்கும்போது ஹீரோயின் என்னென்னமோ பண்ணி தப்பிச்சுட்டு ஒரு ரூம்குள்ளே போய் அவள் ஒளிஞ்சிக்கிறா. அந்த ரூமில் போய் பார்த்தா அவனுக்கு வந்து யாரும் ட்ரக்ஸ் கொடுத்து அவனை வந்து மயக்கி வச்சுருக்காங்க. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துடுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு டவுட் வருது, அவள் சிஸ்டர் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கத்துறா. நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கத்தும்போது அவளோட ஸ்டெப் மாம் வந்து அடிச்சிடுறாங்க. என் பொண்ணி நீ அடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் பார்க்குறாங்க. ஒரு காஸ்ட்லியான செயின் இருக்குது. அந்த செயின் எடுத்து அந்த சிஸ்டர் எடுத்து போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய காலேஜில் ஒரு ஆஃபர் வந்திருக்கும் போல். அந்த ஆஃபரை பார்த்தோன்னே இந்த ஸ்டெப் மாம் வந்து அவங்களோட பொண்ணுக்கு கொடுத்துட்டு நீ வந்து இந்த மாதிரி தான் கிளப்பில் வேலை செய், என்னோட பொண்ணு போய் படிப்பா, பெரிய ஆள் ஆவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளோ எவ்வளோ கெஞ்சிரா ப்ளீஸ்ன்னு. அங்கே அவளோட அங்கிள்லாம் வராங்க. அங்கிள் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அங்கிள் இல்லைம்மா உன் ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க, அது சொல்கிறது தான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோட ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் வந்து ஹீரோயினோட சிஸ்டரோட கழுத்தை பார்த்துட்டு இந்த செயின் எங்கள் பாஸோடது, நீங்கள் தான் வந்து நைட் ஸ்பெண்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. யார் உங்கள் பாஸ்ன்னு கேட்கும்போது பெரிய சிஇஓ சொன்னதுக்கப்புறம் இவளும் ஆமான்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயினை வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்தோன்னே வந்து இந்த சிஸ்டர் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைய வந்து பார்த்தோன்னே வந்து இது எவனோ ஒருத்தனோட குழந்தை, நீயும் ஒரு பாரமாக இருக்குது, இந்த குழந்தையும் ஒரு பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு இதை நாங்கள் எரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பயமுறுத்துறா. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா இந்த குழந்தைய இருந்துச்சு, இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பெட்ரோல் ஊற்றி கொலை பார்க்குறா. பட் ஹீரோயினுக்கு அப்போ திரும்பியும் வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஹீரோயின் இந்த குழந்தையாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறா. இது சரி, ஹீரோ அவன் பையனோட வந்துட்டுருக்கான். அவன் பையன் பேர் மின்னு. இந்த சைடு ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட ரொம்ப தப்பாக பேசுகிறான். அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ண பார்க்குறான். பட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவள் பதிலுக்கு அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறா. இவன்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து அவங்க அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ண அவன் பயந்து ஓடி போயிடுறான். இந்த பையன் பேர் என்ன. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோவும் அவங்க பையனும் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அதே நேரத்தில் தான் ஹீரோயினும் அவளோட பையன் என்னும் வெளியில் வராங்க. என்ன பண்ணுறான்னா எனக்கு ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொல்கிறான். இதை கேட்டு அந்த மின்னும் வந்து இந்த பையனை நம்மள மாதிரியே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஃப்ரைட் சிக்கன்லாம் கேட்குறான். நம்மளும் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு வேலையை சொல்லி போயிடுறாரு. ரோட்லேயே அந்த பையனை தனியாக விட்டுட்டு இந்த சைடு ஹீரோயின் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ இந்த எண்ணெய் வந்து ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். வந்தோடனே வந்து என்னடா ட்ரெஸ்லாம் மாற்றிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ தான் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூட்டிகிட்டு போய் இவனுக்கும் அம்மா பாசம் ரொம்ப பிடிச்சிட்டு அவனும் அப்படியே வந்துடுறான். இந்த சைடு ஹீரோ வந்து அவனோட பையன் மின்ன தெரிய வரும்போது இங்கே என்ன பண்ணுற, யார் ஒன்று இழுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட பையன் இவனை தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை அது என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா டப்புன்னு அவன் பையனை இழுத்துட்டு வந்துடுறான். இவன் சரி லூஸாக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே கடுப்பு. அந்த பொண்ணு எப்படி என் பையனை இழுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பும்போது அவன் அசிஸ்டன்ட் மூஞ்சிலாம் வீங்கிருக்கு. என்ன ஆச்சு அப்படி கேட்கும்போது உங்கள் பையன் மின்னு தான் என்னை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா மின் அந்த மாதிரி பையனே கிடையாது. அவன் நல்லா படிக்கிற பையன், அமைதியாக இருப்பான். பட் இந்த மின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது பார்த்து ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட்டாக வந்தாலும் எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா எங்கே தான் சொல்லிட்டு இவன் கேட்குறான். அம்மாலாம் இல்லை, நீ என் கூட வா, நான் தான் உன்னோட அப்பா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த எண்ணுக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த சைடு ஹீரோயின் வந்து இந்த மென்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இந்த மென்னுக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவன் டவுட் பண்ணுறான், என்ன இவங்க நம்மளை பையன்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லேப்டாப் ஓப்பன் பண்ணால் அங்கே அவனை மாதிரி ஒரு பையன் இருக்கான். ஸோ இவங்க தான் நம்மளோட அம்மா போலன்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் சீன் இந்த என் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு அம்மா இங்கே நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது டேய் நீ வீட்டில் தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எந்த சைடு ஹீரோ வந்து அந்த ஸ்டெப் சிஸ்டரை பிடிச்சி திட்டுறாரு, ஒரு பையனை நல்லா வளர்க்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லும்போது இவ கொஞ்சம் மாதிரி போயிட்டு அந்த என் பையனை போட்டு அடிச்சிடுறா. பழைய மின்னுனா வந்து அடிக்க மாட்டான், பட் இவன் செம்மையை போட்டு அடிச்சு விட்டுறான். என்னடா நீ என்ன போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பி திட்டும் போது ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. சின்ன பையனை நீ தான் சொல்லி வளர்க்கணும், ஆனால் என்ன நீ இப்போ உட்காந்து திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. இப்போ தான் ஹீரோக்கு கொஞ்சம் அந்த ஸ்டெப் சிஸ்டரோட மூஞ்சி வெளியில் தெரியுது.
அந்த என் பையன் சொல்றான், "இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு என்ன அடிச்சாங்க. ஸோ அதனால தான் நான் அடிச்சேன் தவிர வேற எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு ஒரே கடுப்பு. என்னடா இவன் ஓவரா பேசுறான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வந்து அ அ மின்ன வந்து வீட்ல விட்டுட்டு, "நான் வேலைக்கு போறேன். பத்திரமா இருந்துரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போலான்னு இருக்கும்போது, அப்போ ஒரு கார்ல போய் தெரியாம முட்டிடுறாங்க. அந்த கார் வேற யாருதுன்னா நம்ம ஹீரோது தான். உள்ள இருக்க என் வந்து பார்த்தோனே அம்மான்னு கத்துறான். இவனுக்கு ஒரே கடுப்பு. ஏன்னா வந்து நேத்து தான் ஹீரோயின் வந்து அவனோட பையன இழுத்துட்டு போயிருப்பாள்ல. அதுக்குள்ளேயே வந்து அம்மான்னு சொல்லி மயக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே கடுப்பா வருது. அவங்க ஒண்ணும் நம்ம அம்மாலாம் கிடையாது. இரு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போறான். வெளியில போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறான். "என்ன நீ நேத்து என்னோட பையன தூக்கிட்டு போன. இப்போ என் கார வந்து முட்ற உனக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சார் நீங்க தான் தெரியாம முட்டிட்டீங்க. முதல்ல கார ஒழுங்கா ஓட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போலான்னு இருக்கும்போது, ஹீரோ டக்குன்னு கைய பிடிச்சு இழுக்கும்போது, ஹீரோயினோட ஹேர் பேண்ட் அவுந்து ஹேர் வந்து ஃப்ரீ ஆயிடுது. இத பார்த்தோனே ஹீரோக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நைட் ஸ்பெண்ட் பண்ண பொண்ணு ஞாபகம் தான் வருது. "இரு நான் உன்ன எங்கேயோ பார்த்த மாரியே இருக்குன்னு" சொல்லும்போது, "நேத்து பார்த்தீங்கள்ல அதா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போலான்னு இருக்கும்போது, இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு ஹீரோயின பார்க்கும்போது. உள்ள வந்தோனே வந்து அவங்க ஒண்ணும் உன்னோட அம்மாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அவங்க தான் என்னோட அம்மான்னு" சொல்லிட்டு இவன் சொல்றான். நெக்ஸ்ட் சீன் இந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஹீரோக்காக சமைச்சு கொண்டு வந்து, "இந்தாங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆஃபீஸில தான் கேன்டீன் இருக்கு. அதிலயே நான் சாப்பிட்டுப்பேன். உனக்கு தெரியும்ல. எதுக்கு தேவையில்லாம ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும்போது, அங்க ஹீரோயின் வந்துடுறா. "ஏய் நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஸ்டெப் சிஸ்டர பத்தி கேட்கும்போது, "அது நான் தான் கேட்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, நடுவுல ஹீரோ கேட்குறான், "உங்க 2 பேரும் தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, தெரியும் இவ என்னோட ஸ்டெப் சிஸ்டர்" சொல்லும்போது, "ஆமா, ஆமா இவ என்னோட ஸ்டெப் சிஸ்டர்ன்னு" சொல்லிட்டு அந்த ஸ்டெப் சிஸ்டர் பொண்ணு சொல்றா. இவ திட்டுறா ஹீரோயின பார்த்தோனே, "நீ ஏதோ ஒரு பையன் கூட நைட்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, தேவையில்லாம ஒரு குழந்தைய பெத்து, அந்த குழந்தைய சாவடிச்சிட்டல்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ தான் அத சாவடிச்ச" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை வருது. இவன் என்ன சொல்றான்னா, "இந்த வேலைய விட்டு நீ போ. எதுக்கு இங்கலாம் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு இங்க அப்பாயின்ட்மென்ட் வந்திருக்கு. அதனால நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இவன் வந்து இந்த ஸ்டெப் சிஸ்டர் கொஞ்சம் ஓவரா பேசுறத பார்த்து ஹீரோ வந்து, "நீ கொஞ்சம் தயவு செஞ்சு வாய மூடிட்டு இருக்கியா? இவங்க யாருன்னே தெரியல. அதுக்குள்ள நீ இவங்கள பிடிச்சு அப்படி திட்டிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கடுப்புல பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்ப அந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்து ரொம்ப ஓவரா நம்ம ஹீரோயின் கிட்ட பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. அங்க வேலை செய்ற ஒரு பையன கூப்பிட்டு, "இந்த பொண்ணு வந்து வெறும் 12த் வரைக்கும் தான் படிச்சிருக்கா. காலேஜ்லாம் படிக்கவே இல்ல. இவள போய் இவ்ளோ பெரிய கம்பெனில வேலைக்கு போட்டிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டுறா. அப்ப வந்து அந்த வேலை செய்றவனும் வந்து, "ஆமா, ஆமா நீ இந்த வேலைய விட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தொரத்தி விட்டுடுறான். இந்த நியூஸ் கேட்டு ஹீரோக்கு ஒரே கடுப்பு. யார கேட்டு இந்த ஸ்டெப் சிஸ்டர் பொண்ணு இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள கூட்டிட்டு வந்து திட்டுறாரு. அந்த பொண்ணு என்னதான் படிக்கலனாலும் நல்ல டேலண்டட் பொண்ணு. அவ வந்து வேற கம்பெனிலலாம் வேலை செஞ்சிருக்கா. அங்க வந்து இவளோட டேலண்ட் பிடிக்காம தான் சில பேர் அவள அந்த வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. "நீ ஏன் இப்படி பண்ணன்னு?" சொல்லி திட்டும்போது, "இல்ல அவ ரொம்ப ஓவரா பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ற வரத கண்டுக்காம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயினுக்கு வேலை போயிடுச்சுல்ல. ஸோ அவ ரோட்ல வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறான். நம்ம மின்னு வந்து என்ன பண்ணுறான்னா, செம்ம ஐடியா கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவளோட பழைய பையன்லாம் வந்து அப்படி கிடையவே கிடையாது. வேலை செய்கிறாங்கன்னா அமைதியா இருப்பான். பட் இந்த பையன் வந்து இந்த ட்ரெஸ்ல இந்த குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியில வேலை செஞ்ச மாரி பேசுறான். இதெல்லாம் கேட்டு வாங்க வந்தவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு, இந்த சின்ன பையன் சொல்றதுக்காகவே இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க வாங்கிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு இது கேட்டோனே ஒரே சந்தோஷம். "உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டு காசு குடுத்துட்டு போறாங்க. இந்த சைடு அ எண்ணும் ஹீரோவும் அதே இடத்துக்கு தான் வராங்க. எண் வந்து சொல்றான், "எனக்கு பசிக்குதுன்னு" சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு இவனும் காசு குடுத்து "வாங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன அனுப்பி விட்டுறான். இங்க ஹீரோ வந்துடுறான். வந்தோனே ஹீரோயினோட கடைய பார்த்தோனே ஹீரோயின் கிட்ட கேட்குறான். "என்னோட கம்பெனிக்கு திரும்பி வா. என் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "இந்த ட்ரெஸ் எல்லாம் விக்க ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்க கம்பெனில வந்து வேலை செய்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி சொல்றான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரெஸ் விக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் வாங்க வருது. வாங்க வந்தது என்னமோ ட்ரெஸ்ஸு தான். பட் அவ வந்து ஃபுல்லா ஹீரோவ தான் பார்க்குறா. நெக்ஸ்ட் ஒரு பேப்பர்ல அவளோட ஃபோன் நம்பர்லாம் எழுதி குடுத்துட்டு, ஹீரோ கிட்ட குடுத்துட்டு போயிடுறா. குடுத்துட்டு வாங்கும்போது என்ன சொல்றான்னா, "நான் இந்த ட்ரெஸ்ஸுக்காக வாங்கல. ஹீரோக்காக வாங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறா. இத கேட்டு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. "ஐயய்யோ! என்னடா உனக்காக வாங்குறாங்களாமே! இனிமே நீ என்னோட கடை பக்கத்திலேயே நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா பேச, இந்த சைடு வந்து இந்த 2 பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அதாவது மின்னும், எண்ணும் 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஷாக். என்னடா இவங்க நம்ம 2 பேரும் ஒரே மாரி இருக்கோம்ன்னு சொல்லிட்டு, இந்த சைடு கவர்னர் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரோட்ல கடை போடக்கூடாது வான்னு சொல்லிட்டு, ஹீரோ பிடிச்சு இழுத்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறா. ஒளிஞ்சிக்கும்போது ஹீரோயின் தலையில ஏதோ இருக்கு. ஹீரோ எடுத்து விடும்போது, "இந்த மாரிலாம் என் கூட பழகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகமே வருது. அவளுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லிட்டு, "ஐயோ! என்னோட பையன கடைக்கு அனுப்புனேனே அவன காணோம்ன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க பையன தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு மின்னும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, "உனக்கு அம்மா இல்ல, எனக்கு அப்பா இல்ல. நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒரு வாட்ச்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த வாட்ச் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் திரும்பி அவங்க அம்மா, அப்பா கிட்டயே வந்துடுறாங்க.
நெக்ஸ்ட் சீன் இந்த ஸ்டெப் சிஸ்டருக்கு தெரிய வருது ஹீரோயின் திரும்பி வேலைக்கு சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கிட்ட திரும்பி சொல்கிற எதுக்கு அவளை வேலைக்கு சேர்த்த அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட கம்பெனி நான் என்ன வேணா பண்ணுவேன் நீ என்ன பண்ணணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி விட்டுடுறான். இவங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா வந்து எதுவும் ஐடியா கொடுக்க இவ்வளோ நல்லா மண்டையாத்திட்டு இனிமேல் ஹீரோயினை துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் சீன் ஹீரோ வந்து அவனோட கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அவன் பையன் என்ன சொல்கிறான் நீங்கள் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது அதான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் ஸ்டெப் சிஸ்டரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அவனுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயின் கால் பண்ணிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கா. அவளுக்கு ஹோட்டலில் யாரோ ட்ரக்ஸ் கொடுத்து அவளை வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை இந்த ஸ்டெப் சிஸ்டர் தான். ஹீரோயினை சாவடிக்கலாம்னு சொல்லி வரும்போது ஹீரோயின் அதே மாதிரி ஒரு ரூம்குள்ளே போகிறா. அந்த ரூமில் ஹீரோ இருக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அங்கே ஹீரோவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோயின் காலையில் ஏஞ்சி பார்த்தா அவளுக்கு நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு புரியுது. நெக்ஸ்ட்டு ஹீரோவை பார்க்க போகிறா. ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இல்லை எங்கே தப்பிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஜஸ்ட் மிஸ்டேக் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மிஸ்டேக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே கடுப்பாது. சாரி நான் வேணால் உங்கள் கம்பெனியில் வேலை வேணால் பண்ணுறேன் தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் ஹீரோயின் அவன் ஆஃபீஸ்க்கு செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் என்ன ஆகுதுன்னா டியூட்டர் வராங்க. அவங்க வந்து என்னக்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. பட் இதுதான் என்னாச்சு அவனுக்கு எந்த கேள்விக்கும் பதில் தெரில. ஸோ இவங்க வந்து ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்கள் பையன் மின் வந்து ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல அது என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோவும் அட்வைஸ் கொடுக்குறான் நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது நல்லா படித்து எழுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அந்த மின்னு கால் பண்ணிட்டு நாளைக்கு ஏதோ டெஸ்ட்லாம் இருக்கா நீ தான் எழுதுற சொன்னதுக்கப்புறம் அந்த மின் வந்துடுறான். வந்துட்டு அவன் இந்த டெஸ்ட் எழுதுகிறான். அந்த டியூட்டருக்கு ஒரே ஷாக்கு என்னடா நேற்று இந்த பையன் எதுவுமே கரெக்டாக எழுதலை பட் இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. நெக்ஸ்ட் அவங்க 2 பேரும் அவங்களோட ரோலை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. சரி அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே அந்த ஸ்டெப் சிஸ்டர் வரா வந்து என்ன பண்ணுறான்னா மின்னு வாயில் ஏதோ ஊற்றுறா. அது வந்து சூப் மாதிரி இருக்குது அதில் கொஞ்சம் பாய்சன் கலந்துருப்பா போல். டக்குன்னு என்ன பண்ணுறான் வந்து மின்னை காப்பாற்றுறதுக்காக இந்த ஸ்டெப் சிஸ்டர் மூக்கிலே குத்திடுறான். மூக்கில் குத்துனதுக்கப்புறம் இவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஏஞ்சோனே வந்து பயப்படுறா. நான் ரெண்டு பசங்களை பார்த்தேன் 2 மின்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உளர்றா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீ லூஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே போலீஸ் வராங்க. இந்த எண்ணெய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் போல் இவன் ஏதோ பாய்சன்லாம் ஊட்டி விட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினை அவள் வீட்டுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருப்பான். பட் இவள் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே அவளோட பையன் இருப்பான். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹீரோ கண்ணுக்கு தெரியாத மாதிரியே என்ன பண்ணுறான்னா எனக்கு ஒரு வேலை வந்துடுச்சு வீட்டில் ஸோ அதை பார்க்க போட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இவ்வளோ வந்து டக்குன்னு நீ இங்கே என்ன பண்ணுற இந்த ஆள் வந்து உனக்கு பிடிச்சி வச்சுருந்தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அதான் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ உனக்கு ஏதோ லூஸ் ஆகிடுச்சு வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. நெக்ஸ்ட் சீனில் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு இந்த மின் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல என்னடா இது இவங்க 2 பேரும் திடீர்னு அம்மா அப்பான்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சிஸ்டர் வரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப புலம்புறா ஹீரோயின் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லும்போது இல்லை அவளுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்குது ஸோ அவள் நம்ம கம்பெனியில் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் அவளை வந்து இந்த வேலையில் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறேன். இவளுக்கு ஒன்றுமே பிடிக்கல இவன் பண்ணுறதெல்லாம். நெக்ஸ்ட்டு கம்பெனியில் ஹீரோயின் வேலை செஞ்சுட்ருக்கும்போது கூட அங்கே நிறைய பேர் அவளை கலாய்க்கிறாங்க. நீ ஒன்றுமே படிக்கலை நீ காலேஜுக்கே போகல நீ எப்படி இந்த இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசும்போது ஹீரோயினும் பதில் சொல்கிறா. பட் ஒரு கட்டத்தில் அமைதியாயிடுறா. அப்போ அங்கே ஹீரோ வரான் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த சிஸ்டருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்னடா இவன் அதிசயமாக இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறான் இவன் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் இவளுக்கெல்லாம் கடுப்பு நீ என்னைக்கு வந்தியும் அன்னிலேருந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு நீ மாய்க்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீ பாய் ஃப்ரெண்டை செட்யூஸ் பண்ணி அவளோட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோவும் வந்து சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறான்.
இவ திரும்பியும் போய் ஹீரோ கிட்ட புலம்புறா, "எதுக்கு நீ அவகிட்ட சப்போர்ட்லாம் பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, அவ என்னோட எம்ப்ளாயி அவள பத்தி தப்பா பேசுறாங்க. அவள பத்தி மட்டும் பேசினா பரவால்ல, என்னையும் சேர்த்து பேசுறாங்க. ஸோ நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஸ்டெப் சிஸ்டர் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ ஒரு ஆயாவ இடிச்சிடுறான். அந்த பாட்டிய இடிச்சதுக்கப்புறம் ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறா, "ஏன் பாட்டி ஒழுங்கா போமாட்டியான்னு?" சொல்லிட்டு. பட் அந்த பாட்டி ரொம்ப அமைதியாவே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்து அந்த பாட்டிய காப்பாத்திட்டு கூட்டிட்டு போறா. அந்த பாட்டிக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சுச்சு போல. இந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்து இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினிய பிடிச்சி நல்லா திட்ட ஆரம்பிச்சிடும். "உன்ன மாரியே தான் இந்த பாட்டியும்" அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அது எல்லாமே காதுல வாங்கிக்காம அந்த பாட்டிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, "எனக்கு ஒரு பையன் இருக்குது" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோ தான். வேலைக்கு கூப்பிடுறான். சரி பட் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனதுக்கப்புறம் அங்கே ஹீரோ வரான். அவன் பையனை காமிக்கிறான். இது என்னோட பையன்னு சொல்லிட்டு காமிக்கும்போது பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து பத்திரிக்கைலாம் கொடுக்கும்போது ஹீரோயின் வேணான்னு சொல்லிடுறா. ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம எதுக்கு இவன் என்கேஜ்மெண்ட் ஆறான்னு சொல்லி தெரிஞ்சோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரியே இருக்கா. அங்கே ஸ்டெப் சிஸ்டரும் வந்து ரொம்ப கடுப்பேத்துறா. எனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அந்த என்கேஜ்மெண்ட்க்கு வந்துடுறா. ஹீரோ சொன்னதுனால கிடையாது, ஹீரோவோட பாட்டி சொன்னதுனால தான் வந்திருக்கா. இவளுக்கு தெரியாது ஹீரோவோட பாட்டி வந்து அந்த பாட்டி தான் சொல்லிட்டு. இவள் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா. பாட்டி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே மின் போகிறத பார்த்துடுறா. மின் போகிறத பார்த்துன்னு இவள் பின்னாடியே போக போக அப்புறம் டக்குன்னு ஒரு கேக்கை தட்டி விடும்போது இந்த ஸ்டெப் சிஸ்டர் மண்டையிலே இந்த கேக் போய் ஒட்டிக்குது. இவள் இதுதான் சான்ஸு சொல்லிட்டு ஹீரோயினையும் பிடிச்சி திட்டுறா, அந்த பாட்டியும் பிடிச்சி திட்டுறா. "ஏய் கிளவி, அன்னைக்கு நீ செத்து போயிட்டேன்னு நான் நினச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசும்போது அங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவுக்கு தெரிய வருது இந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்து அவனோட பையனோட அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு. இவன் இவ்வளோ நாள் நடிச்சிருக்காளா, எதுக்கு நடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அப்போ தான் அவன் அந்த இடத்துக்கு வரான். அவங்க பாட்டியை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுறதை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. இவன் என்ன சொல்கிறான்னா, "என்னோட பாட்டியை நீ அப்படி ஏன் எப்படி சொல்லுவ, அது என்னோட பாட்டின்னு" சொல்லும்போது அப்போ தான் இவளுக்கு தெரிய வருது, "ஐயையோ இது உன்னோட பாட்டி" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம் என்னோட பாட்டி தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, "நீ இவளை தான் கட்டிக்கிறதா இருக்குன்னா நீ செத்து போயிடு, இவளை கட்டிக்கவே கட்டிக்காது, இவளை ஒரு பொண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டும்போது ஹீரோவும், "சரி நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே இந்த மேரேஜே வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், "உன்னை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. சரி உனக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னியே, அந்த பையனுக்கு எத்தனை வயசு?" அப்படின்னு கேட்கும்போது இவ வந்து முழிக்கிறா. என்னோடய பாஸ்ட்டில் வந்து நான் ஒரு பாரில் வேலை செஞ்சேன், அங்கே வந்து இந்த மாதிரி என்னோடய ஸ்டெப் சிஸ்டர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் சொல்கிறா. பட் யார் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணன்னு எதுவுமே அவள் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் சீனில் இந்த ஸ்டெப் சிஸ்டர் திரும்பியும் ஹீரோ கிட்ட வந்து அழுவுறா. "நான் தான் வந்து மின்னோட அம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "பொய் சொல்லாத, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மின்னோட அம்மாவே கிடையாது நீ" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவ சொல்கிறா, "ஒரு வேளை இந்த டிஎன்ஏவை மாற்றி வச்சுருப்பாங்களா இருக்கும், நான் தான் அம்மா, அது ஃபேக் டிஎன்ஏவாக இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது இவன் காதிலே கண்டுக்க மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினுக்கு தெரிய வருது, அதாவது அவரோட பையன் ஸ்கூலில் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவள் வந்து, "எனக்கு என்னோட பையனோட ஸ்கூலில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கும்போது ஹீரோ நெக்ஸ்ட் பாய்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா, "பார்த்து போ, ஸ்லோவாக போன்னு" சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பேசுகிறான். இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த சைடு ஹீரோயின் வந்து அவள் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அவளோட பையன், அது வந்து என்ன தான் என்ன வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ரொம்ப பணக்காரவங்க போல். அவங்க வந்து இந்த பையனை போட்டு அடிச்சுட்டு, "இவெல்லாம் ஒரு பையனா, ஏன் பையனை போட்டு அடிக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. இதை கேட்டு இந்த எண்ணுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு வந்து மின்னுக்கு கால் பண்ணிட்டு, "உங்க அப்பாவை கூட்டிகிட்டு வா இந்த என்னோட ஸ்கூலுக்கு" அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றான். "அப்பா ஒரு இடத்துக்கு போகணும் வாங்கன்னு" சொல்லி கூப்பிடும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பையன் அதிசயமாக நம்மக்கிட்ட பேசுகிறானே இவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா தம்பி நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா வந்து ஹீரோயினும் இன்னொரு பையன் இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு ஷாக்கு தான். பட் அவன் வெளியில் எதுவுமே காமிச்சிக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லேடி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹீரோவையே போட்டு அடிக்க வந்துடுறாங்க. "என்னம்மா நீ ஓவராக கை வைக்கிற, நான் கை வச்சா என்ன ஆகும் உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப பணக்காரங்க, அவனோட கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, நீங்களாம் புவர் பீப்புள்ஸ், எதுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் சேர்க்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமாக அவள் பேசுகிறா. ஹீரோ எல்லாத்தையும் அமைதியாக இருந்துக்கிட்டு கேட்டுட்ருக்கான். "நான் எவ்வளோ பெரிய சிஇஓ உனக்கு தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் கேட்குறான். "இரு என்னோட ஹஸ்பண்டை வர வைக்கிறேன்னு" சொன்னேன். அவன் ஹஸ்பண்ட் வந்துடுறான். அவன் ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே போல் ரொம்ப ஓவராக பேச பேச ஹீரோக்கு ரொம்ப கடுப்பு ஏற ஏற அவன் என்ன பண்ணிடுறான்னா, "நான் உன்னோட கம்பெனி இப்போ பேங்க் கரப்ட் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. "யார்ரா நீ, நீ எப்படி என்னோட கம்பெனியை பேங்க் கரப்ட்
பண்ணுவேன்னு சொல்லி ஒரே ஒரு கால் தான். அவனோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுது. அவன் முட்டி போட்டு கதற கதற அழுகுறான். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்ல இந்த லேடி வந்து கத்துறாங்க. "எதுக்கு நீ இவங்கிட்டலாம் கெஞ்சுற?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வாய மூடுறி, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை" சொல்லிட்டு அவனோட பையனையும் அந்த ஒய்ஃபையும் போட்டு அடிச்சிடுறான். நெக்ஸ்ட் அவங்க 4 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது இவங்க 2 பேரும் ட்வின்ஸு சொல்லிட்டு. ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். இவன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட தான் நைட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்போசிட்ல வந்து ஒரு சீனியர் வராங்க. அந்த சீனியர் வேறு யாரோட சீனியரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட சீனியர் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்றாங்க. பட் ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. நம்ம வீட்டுக்கு போலாமா, வீட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப க்ளோஸா ஹஸ்பண்ட் மாரி நடந்துக்கும்போது, ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே பிடிக்கவே இல்ல இதெல்லாம். அதனால இது ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ஒண்ணும் இல்ல. ஹீரோயின் வந்து நான் டின்னருக்கு இன்வைட் பண்றேன். நீ இந்த மாரி இந்த ஹோட்டலுக்கு வந்துரு டின்னருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க டின்னர்ல சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, ஆப்போசிட்ல ஹீரோவும் அதுக்கப்புறம் அவங்க பசங்களும் வந்துடுறாங்க. வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, இந்த சீனியருக்கு ஒரே கடுப்பு. நம்ம 2 பேரும் ஒண்ணா பேசுறது ஒருத்தவங்களுக்கு ஆகவே இல்ல போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்றான்னா, "எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த 2 பசங்க தான் அம்மா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஸோ எனக்கு ஒண்ணும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண எந்த இன்டென்ஷனும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போம்போது ஹீரோ வந்து அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறான். "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு, அந்த பொண்ணு அதாவது ஸ்டெப் சிஸ்டர் வந்து ஒரு பிளான் போடுறா. அதாவது ஹீரோயின கடத்துற மாரி. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்ல இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு கால் வேற. அதாவது அவங்க பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டோனே, ஹீரோயின் அந்த அந்த இடத்துக்கு போய் பார்க்குறா. ஹீரோ வந்து கேட்குறான், "நானும் வரேன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ "இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. அவ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா யாருமே இல்ல. அந்த பையனுங்கலாம் சேஃபா தான் இருக்காங்க. இந்த ஸ்டெப் சிஸ்டர் என்ன பண்றான்னா, ஆளுங்கலாம் கூட்டிட்டு வந்து ஹீரோயினும் அவனோட ஒரே ஒரு பையன மட்டும் கடத்திடுறான். கடத்திட்டு ரொம்ப டெரரா பேசுறா. "நீ எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாழ்க்கைக்குள்ளேயே வருவ? நீ எப்படி எங்களோட லைஃப்ப ஸ்பாயில் பண்ணுவ?" பேசிக்கிட்டே இருக்கா. "நான் உன்ன வந்து யூனிவர்சிட்டியே இதுக்காக தான். நீ வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்ன எரிச்சு போட்டேன். உன்ன யூனிவர்சிட்டியில சேர விடாம பண்ணேன். ஆனா நீ எப்படி நான் வேலை செய்ற கம்பெனியில எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட நீ ஆட்டய போடுவ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச ஹீரோயினும் எடுத்து பேசுனா. கூட அந்த பையனும் வந்து எங்க அம்மாவெல்லாம் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது, அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு "விடு அவள, நான் உனக்கு நீ என்ன கேட்டாலும் தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா, "எனக்கு நீ தான் வேணும். எனக்கு வந்து நீ மட்டும் தான் வேணும். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும். என்ன ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வந்து ஃபர்ஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லும்போது, இவன் வந்து அந்த கத்திய லைட்டா அமுக்குறா. "இல்ல, இல்ல நான் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லும்போது, இவளும் சரின்னு சொல்லி விடலான்னு இருக்கா. டக்குன்னு வந்து ஹீரோவோட ஆளுங்கலாம் வந்து அந்த ஸ்டெப் சிஸ்டர வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டெப் சிஸ்டரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து அவன் அடிலாம் பட்டிருக்கும் போல. ஸோ அவள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும்போது ஹீரோயின் ரொம்ப அழுகுறா. அத பார்த்தோனே வந்து இவன் சொல்றான், "உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே? அதனால தானே எனக்காக அழுந்த" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான்லாம் அழுவல" அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஹீரோயினும் வந்து அவ ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அவ்வளோதான் இவங்க சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது கைஸ். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ட்ராமால மீட் பண்ணலாம். பாய்.